நான் 9வது வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது எங்க ஆசிரியர் இப்படி ஒரு லா ஒன்று கற்றுக் கொடுத்தார்கள். கெப்லர்ஸ் லா ஆஃப் ஆட்டம் அப்படின்னு, கெப்லருடைய அணு கொள்கை அப்படின்னு ஒன்ன கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்து அவர்கள் சொன்னார்கள், அணுவை பிளக்கவோ பிரிக்கவோ முடியாது, ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் அப்படின்னாங்க. படித்தோம், பரீட்சை எழுதினோம், பாஸ் ஆனோம். சொன்னதை எழுதுனா தானே மார்க் போடுவாங்க. நம்ம பாட்டுக்கு புதுசாக கண்டுபிடிச்சோன்னு எழுதுனா அதுக்கு பெரிய முட்டை போட்டு வச்சுடுவாங்க டீச்சர்மார். விஞ்ஞானிகளாக மாறணும்பாங்க, ஏதாவது புதுசாக எழுத விட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய என்ன போடுவாங்க, டீச்சர் நான் இதை கண்டுபிடிச்சேன்னா நீ கண்டுபிடிச்சதெல்லாம் இங்கே இருக்கட்டும்டா, நான் சொன்னதை எழுதுனாதான் மார்க்கும்பாங்க. பிறகு யாரு விஞ்ஞானியா மாற இல்லையா? சரி பரவாயில்ல, டீச்சர்ஸ் அப்படித்தான். இங்கே இருந்தால் சண்டைக்கு வந்துடாதீங்க. சிலர் சிரிக்கிறத பார்த்தா நீங்கள்லாம் டீச்சராக இருப்பீங்களோ அல்லது டீச்சர்கிட்ட இப்படி அனுபவத்தோடு சிரிக்கிறீங்களோன்னு எனக்கு விளங்கலை. சரி கடந்தது. அதே போல பாருங்க, ஹையர் செகண்டரிக்கு வந்த ஐன்ஸ்டீன்ஸ் லா ஆஃப் ஆட்டம் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப சொன்னாங்க ஆட்டம் இஸ் டிவிசிபிள்னாங்க. அணுவை பிளக்கவும் பிரிக்கவும் முடியும். அது வேற 3ஆ பிரிச்சு சொன்னாங்க. யோசித்து பார்த்தா சில நேரம் மறந்துடுது. என்னவோ இன்னைக்கு நினைவுக்கு வந்துடுச்சு. நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் அப்படின்னு 3ஆ பிரிச்சாங்க. புரோட்டாவை நினைச்சிடாதீங்க, ராத்திரி கிடைக்காது. அது புரோட்டான். என்ன இப்படி 3ஆ பிரிச்சு இதையும் அணுவை பிளக்கவும் பிரிக்கவும் முடியும். எனக்கு வாய் சும்மாவே இருக்காது. உடனடியா எழும்பிட்டேன். எங்க பிசிக்ஸ் சார் அப்படின்னு வாட் அப்படின்னாங்க. அவர் ரொம்ப சிம்பிளா தான் பேசுவார். ஆளும் சிம்பிளா இருப்பாப்ல, அதாவது உயரம் சிம்பிளா இருப்பாப்ல, பேசுறதும் சிம்பிளா தான் பேசுவாப்ல, உயரத்துக்கு தக்க. அப்படி வாட் அப்படின்னாப்ல. நான் சொன்னேன், சார் 9ஆம் கிளாஸ்ல பிளக்கவும் பிரிக்கவும் முடியாதுன்னாங்க. நீங்க பிளக்கவும் பிரிக்கவும் முடியும், அதுவும் 3ஆ பிரிச்சு சொல்றீங்களேன்னு. உடனடியா சிம்பிளா சொல்லிட்டாங்க, ஃபூல் சிட் டவுன் அப்படின்ட்டாங்க. என்ன செய்ய, பள்ளிக்கூடத்துல ஃபூல்னு சொல்லப்பட்ட அளவு இதுவரை வேற எங்கேயும் ஃபூல்னு சொல்லப்படலை. சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செய்யறது, உட்கார வேண்டியது தானே. உட்கார்ந்துட்டேன். அப்படியே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஆட்டமை குறித்து சொல்லும் போது இன்னொன்னையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அமீபா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எப்படி இந்த பிசிக்ஸ்ல இருக்கிறதுல சிறுசு ஆட்டமோ அதே மாதிரி சிறுசு அமீபா, அது ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டையும் அப்படியே நினைவுபடுத்துறேன்னாங்க. இப்பவாவது சும்மா இருக்கணும்ல. அப்போ எழும்பினேன், சார் இருக்கிறதுலே சிறுசு அமீபா, அதுக்கு உயிர் இருக்குங்கிறீங்க, அதை காட்டிலும் சிறுசு வேற எது இல்லைங்கிறீங்க. அப்ப அது எதை சார் சாப்பிட்டு உயிர் வாழும்னு கேட்டேன். அது சாப்பிடுறதுக்கு அதை காட்டிலும் சிறுசா இருந்தா தானே சார் அது வாய்க்குள்ள போகும். வாய்க்குள்ள போகிறது எப்படி இருக்கணும், அதனுடைய சைஸை காட்டிலும் சிறுசா இருக்கணும். எறும்புடைய சைஸை காட்டிலும் சிறுசு தான் எறும்பு வாய்க்குள்ள போகும். ஏன் வாயை காட்டிலும் சிறுசு தான் ஏன் வாய்க்குள்ள போகும். அப்ப அதோடைய வாயு அதை காட்டிலும் சிறுசா இருக்கும். அதை காட்டிலும் சிறுசா இன்னொன்னு உள்ள போகிறதுக்கு ஒண்ணு இருக்கணுமே, அது எது சார்? அது குறித்து உங்க பயாலஜி ஒன்னும் சொல்லலையான்னு பாருங்க. கோபமே பிச்சுக்கிட்டு வந்துச்சு எங்க சாருக்கு. எதை சொன்னாலும் இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு போடுன்னு போட்டாங்க பாருங்க. கிளாஸே என்னைய பார்த்துட்டு வாழ்க்கையிலேயே ஆசிரியரை பார்த்து கேள்வியே கேட்க கூடாது போலியேன்னு சிந்திக்க வச்சிட்டு, ஐயா கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஆசிரியரே பதில் சொல்ல முடியாத அநேக விடையில்லாத வினாக்கள் எங்கே இருக்கிறது? நம்முடைய கல்வியில் இருக்கிறது.
காலெல்லாம் கடந்து போச்சு. கோயமுத்தூர்ல ஒரு கன்வென்ஷன் பேசுறதுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அங்க ஒரு மாணவர் வந்தாரு. அந்த மாணவர் ஜோம் பண்ண வந்தாரு. என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். பிஹெச்டி பண்றேன்னாரு. சரி, பிஹெச்டி என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். எதுல பண்றீங்கன்னு கேட்டேன். அது நானோ டெக்னாலஜின்னாரு. அது என்னங்க நானோ டெக்னாலஜி அப்படின்னு. அது n⁻²69. அது என்னது n⁻²69? எனக்கு ஒன்றும் விளங்கலையே இந்த நானோ டெக்னாலஜி அப்படின்னா என்னதுன்னு கேட்டேன். இப்ப இருக்கிறதுலேயே சிறுசா இருக்கிறது நானோ தான். இந்த நானோ கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது அப்படின்னார். நானும் கொஞ்சம் சரி என்னன்னு நானோவை படிச்சுருவோமே அப்படின்னு படிச்சா, அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிற நானோவை காட்டிலும் இன்னும் சில காரியங்கள் சிறுசா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். இந்த நானோங்கிறது என்னன்னு பார்த்தா, அந்த நானோவுடைய அளவு அவன் சொல்லுகிறான். கண்டுபிடித்த விஞ்ஞானி நானோவுடைய அளவை சொல்லுகிறான். 1 மீட்டரை 1 பில்லியனா பிரிச்சா, 1 பில்லியன்னா எவ்வளவுன்னா ரொம்ப ஒன்றும் அதிகம் இல்லை. 1 பில்லியன்கிறது ரொம்ப அதிகம் கிடையாது. 1 பில்லியன்கிறது 1000 மில்லியன். 1000 மில்லியன்கிறது என்னதுன்னா, 1000 மில்லியன் அப்படின்னு சொன்னா 1 மில்லியன்கிறது 10 லட்சம். இந்த 10 லட்சம் மாதிரி 1000 10 லட்சம் சேர்ந்தா 1 பில்லியன். 1 மீட்டர் நீளத்தை ஒரு 1க்கு பின்னால 9 சைவர் போட்டு அத்தனை துண்டா பிரிச்சா, அதாவது 1 மில்லி மீட்டரை 1000 பிரிச்சா என்ன சைஸ் கண்ணாலே பார்க்க முடியுமா? அதுதாங்க இந்த நானோன்னு கணக்கு சொல்லுகிறான். அதாவது நம்முடைய தலைமுடி இருக்கு பாருங்க, இதுல 60,000த்துல 1 பங்குன்னு கணக்கு சொல்லுகிறான். தலைமுடியினுடைய திக்னஸ்ல சுமார் 60,000த்துல 1 பங்கு அப்படின்னு கணக்கு சொல்லுகிறான். இவ்வளவு சின்னதை கண்டுபிடிச்ச பிறகுதான் எதையே கண்டுபிடிச்சிருக்கிறான்னா, இப்பெல்லாம் ஒண்ணு வந்துச்சு பாருங்களேன், நம்மளை பயம் காட்டுறதுக்குன்னு ஒண்ணு, கொரோனான்னு ஒண்ணு வந்த உடனே. கொரோனா தானங்க, அது கூட மறந்து போச்சு. அதுக்கு பேர் என்னது? ஒரு நோய் வந்துச்சு, கொரோனா தானே. ஆமா, அந்த கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு பாருங்க. அதுக்கு காரணம் வைரஸ் தான் பாருங்க. இந்த வைரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுதான். இது ஒரு பாக்டீரியாவை காட்டிலும் 1000 மடங்கு சிறியது. இந்த 1000 மடங்கு பாக்டீரியாவை மைக்ரோல அளந்தான். இந்த வைரஸ் அளந்தது நானோல தான் அளந்தான். அதுக்கு பிறகு ஒன்ன கண்டுபிடிச்சிருக்கான். அது என்னதுன்னா, 1க்கு பின்னால 12 சைவர் போடணும், ட்ரில்லியன். அது பிக்கோ அப்படின்னு ஒன்ன கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கு பிறகு இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கான். 1 மீட்டரை 1க்கு பின்னால 12 சைவர் போட்டு ட்ரில்லியன் அளவுக்கு பிரிக்கிறான். அதான் பிக்கோ அப்படிங்கிறான். நானோக்கு அடுத்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறான். 1979 கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு இது நான் 11ஆவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த நாட்கள். அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு அது எதுனா ஃபெமோ. அது 1க்கு பின்னால 14 சைவர் போடணும், குவாட்ரோ ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லி அந்த அத்தனை 14 சைவர் 1க்கு பின்னால 14 சைவர் போட்டு அத 1 மீட்டரை அந்த 1க்கு பின்னால 14 சைவர் போட்டு அத்தனை துண்டா 1 மீட்டரை பிரிக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 1 மில்லி மீட்டரை எத்தனை பங்கா பிரிக்கிறான்னா, அங்க 1000 பிரித்தவன் பின்னால இன்னொரு 3 சைவர் போட்டா பிக்கோ என்று பிரித்தான். பின்னால 6 2 8 சைவர் போட்டா ஃபெமோ என்று பிரிக்கிறான்.
இது ஒரு ஆட்டத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு சிறியது அப்படின்னு அளந்து சொல்றான். இதெல்லாம் கேட்கும்போது இது எங்கேயா போயிட்டு இருக்கு உலகம் அப்படின்னு, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்காம அப்படியே தலையசைச்சு நம்பிடுறோம். அவன் சொல்றது ஒன்னொன்று மாறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொன்றும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. 79க்கு பிறகு வேற எதையாவது பிரிச்சிருக்கானா நான் போய் படிச்சு பார்த்தா தான் தெரியும். இதுக்கு மேல நான் படிக்கல. இதுக்கு மேல தெரியணும்னா 79க்கு பிறகு எத்தனை வருஷம் ஆயிட்டுல, இத்தனை ஆண்டுகளுக்குள்ள இந்த ஃபெமோக்கு பிறகு எத்தனையா ஸ்கேல பிரிச்சான்னு எனக்கு தெரியாது. ஐயா, விஞ்ஞானி சொல்றதெல்லாம் நம்புறோம், ஆனா என் ஆண்டவர் சொல்றதைத்தான் நம்ம நம்ப மறுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு சொல்லுகிறார்.